குரல் கேட்டு அன்புபடியாக இதோ நான் வருகின்றேன். வார்த்தையை வாழ்வாக்க விரைகின்றேன். எளிமையை வாழ்வாக்கும் எந்தன் மனமே உந்தன் புகழை என்னாலும் பாடிடுவே. அழைப்பின் குரல் கேட்டு அன்பு பலியாக இதோ நான் வருகின்றேன். வார்த்தையை வாழ்வாக்க விரைகின்றேன். மலரும் மகிழ்வினில் நாமும் அடுதினம் புலரோமே. ஆதித்திருச்சபையின் அன்பு போலவே பாண்டிட முனைவோமே. கிளைகள் பலவாக செடியும் அவராக ஒன்றாக இணைவோமே. அழைப்பின் குரல் கேட்டு அன்பு பலியாக இதோ நான் வருகின்றேன். வார்த்தையை வாழ்வாக்க விரைகின்றேன். அழைப்பின் குரல் கேட்டு அன்பு பலியாக இதோ நான் வருகின்றேன். வார்த்தையை வாழ்வாக்க விரைகின்றேன். பெயரினை வைத்தவர் கண்களில் பணி போல் காத்திடுவார். இறைவன் தரத்தினில் நமது வாழ்வினை அர்ப்பணமாக்கிடுவோம். அழைப்பின் குரல் கேட்டு அன்பு பலியாக இதோ நான் வருகின்றேன். வார்த்தையை வாழ்வாக்க விரைகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவனுடைய இனிய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவனுடைய அன்னை மரியாளுடைய இனிய பெயரினாலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தினுடைய கடைக்கோடியிலிருந்து வேளாங்கண்ணியை நோக்கி அன்னை ஆரோக்கிய தாயினுடைய அருளை பெற ஓடோடி வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். அன்னை மரியாளுடைய அருளும் இரக்கமும் பரிந்துரையும் என்றென்றும் உங்களோடு இருக்கட்டும். தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் இன்றைய நாளிலே நாம் நன்றியோடு விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு உதவுகிற மாடுகளை நாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த கால்நடைகள் எல்லாம் அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல உதவி செய்ய வேண்டும், எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். இன்னும் இந்த விவசாயிகளுடைய வாழ்வெல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். அனைத்து விவசாயிகளும் குறிப்பாக உழவர்களும் மகிழ்வோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வேண்டுவோம். இன்றைய நாளிலே திருச்சபையானது அருளாளர் ஜோசப் வாஸ் என்பவரை நினைவு கூறுகிறது. அவர் இந்தியாவிலே கோவாவிலே பிறந்து திருத்தூதராக இலங்கைக்கு அனுப்பப்பட்டவர். அவர் இலங்கையின் திருத்தூதர் என்று அழைக்கப்பட்டார். ஒரு பிராமண வகுப்பிலே குடும்பத்திலே அவர் பிறந்தாலும் ஆண்டவர் மீது ஒரு அதீத விசுவாசம் கொண்டவர், ஏழைகளின் மீது மிகுந்த கரிசனை கொண்டவர். இப்படியாக மறைத்தூது சென்று அங்கு இறைவனை பற்றி எடுத்துரைக்கவும் ஏழைகள் மீது அன்பாக இருக்கவும் பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டவர்.
அவரை பிடிக்காதவர்கள், கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் அவர்களை சிறையில் அடைத்த பொழுதும் சிறையிலே ஒரு சிற்றாலயத்தை கட்டி ஆண்டவருடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட ஒரு மாபெரும் ஒரு அருளாளரை இன்று நினைவு கூறுகிற வேளையில நம்முடைய விசுவாசமும் விருத்தி அடைய வேண்டும், நம்முடைய நற்செயல்களும் விசாலம் அடைய வேண்டும், ஏழைகளின்பால் நாம் கொண்டிருக்கக்கூடிய கரிசனையும் பரிவும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உள்வாங்கியவர்களாக இந்த திருப்பலியை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுவோம். இந்த திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என இத்திருப்பலியில மன்றாடுவோம். Dear pilgrims, this mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arogya Mata who wrote their mass intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of this live mass and the devotees watching the scene. தகுதியான முறையில் இந்த திருப்பலியை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை நினைத்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டி நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்கு ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசு மக்கள் பாவங்களுக்கு கழுவாய் ஆகும்படி எல்லாவற்றிலும் எல்லாரைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 14 முதல் 18 முடிய. ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு
தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார். அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார். அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார். அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார். அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். ஆண்டவரின் செயல்கள் என்றும் மகத்தானவை. அவரின் நீதி தீர்ப்பை என்றும் நினைவு கொண்டிருங்கள். ஆண்டவரின் செயல்கள் என்றும் மகத்தானவை. அவரின் நீதி தீர்ப்பை என்றும் நினைவில் கொண்டிருங்கள். ஆண்டவரை தேடுவோரை ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை தேடுவோரை ஆர்ப்பரியுங்கள். அவரின் முகத்தை இடையராது நாடிடுங்கள். அவரின் முகத்தை இடையராது நாடிடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார். அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார். அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். Alleluia, 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 alleluia. நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே போற்றி, உமக்கே. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பும் யோவானுடும் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலால் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறை நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள்.
நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவரிடம் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே என் வீட்டிற்கு வர வேணும், எங்களோடு நீங்க வந்து தங்க வேணும். இயேசுவே என் வீட்டிற்கு வர வேணும், எங்களோடு நீங்க வந்து தங்க வேணும். வாரு வாரும் இயேசுவே என் வீட்டிற்கு வாருமே, வாரு வாரும் இயேசுவே எங்களோடு தங்குமே. வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு இனிமையானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளினுடைய இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனையாக வீட்டிற்கு அழைப்போம், விருந்தொன்று படைப்போம் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறோம். வீட்டிற்கு அழைப்போம். அடிப்படையிலேயே எனக்கு ஒரு கேள்வி. வீடு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, இல்லம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் வெளியில பார்த்தோம்னா பெரிய பெரிய கட்டவுட்லாம் வச்சிருப்பாங்க. ராஜு இல்ல திருமண விழா அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல ராஜு வீட்டு திருமண விழா என்று சொல்லி போட்டிருப்பார்கள். இல்லம்னா என்ன, வீடுனா என்ன? நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? இல்லம்னா என்ன, வீடுனா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். வீடு அப்படின்னா செங்கல்னால, மணல்னால, சிமெண்ட்னால கட்டப்பட்டது. இல்லம் அப்படின்னா அது அன்புனால, உறவுனால, பாசத்தினால, பகிர்வினால, மன்னிப்புனால கட்டப்பட்டது. இப்ப நம்ம இல்லத்துல இருக்கோமா, வீட்டுல இருக்கிறோமா? இல்லத்துல தான் இருக்கு. இப்ப எல்லாருமே பதில் சொல்லுவோம். நம்முடைய அந்த இல்லத்திற்கு ஆண்டவர் இயேசுவை வரவழைத்து ஆண்டவர் இயேசுவுக்கு விருந்து படைக்க இன்றைய வழிபாடானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில பேதுருடைய வீட்டிற்கு சென்று ஆண்டவர் இயேசு பேதுருடைய மாமியாரை சுகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். ஒட்டுமொத்தத்திலே நற்செய்திகளிலே ஆண்டவர் இயேசு 14 வீடுகளுக்கு சென்றார். ஒரு வீடு 2 வீட்டுக்கு போகல, 14 வீடுகளுக்கு சென்றார். 14 வீடுகளிலும் அவர் என்ன செய்தார்? 6 விதமான காரியத்தை செய்தார். முதலாவதாக அவர் பாவங்களை மன்னித்தார், பேய்களை ஓட்டினார், நோய்களுக்கு அவர் சுகம் தந்தார், இன்னும் பகிர்வின மனப்பான்மையை அவருக்கு கொடுத்தார், பணிவிடை புரியக்கூடிய மனப்பான்மையை கொடுத்தார், இறந்தோரை உயிர்ப்பித்தார். இவ்வாறாக இத்துணை காரியம் 6 காரியங்களையுமே அங்கு செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இயேசு இன்றைக்கு நம் வீட்டுக்கும் வருவதற்கு என்ன தடை? நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை நம்ம வீட்டில் வச்சிருக்கோமா? ஆண்டவர் இயேசு நம்ம வீட்டில் வராரா? நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவர் இயேசு தங்குகிறாரா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. இந்திய தத்துவியலாளர்கள் இப்படியாக சொல்கிறார்கள். இன்றைக்கு இறைவனுக்கும் மனிதர்களுக்கு மிக நீண்ட ஒரு இடைவெளி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக நீண்ட இடைவெளிக்கு என்ன காரணம்? அவர்கள் 3 விதமான காரியத்தை சொல்கிறார்கள். ஒன்று காமம், மற்றொன்று குரோதம், மூன்றாவதாக லோத்தம். இந்த 3 காரியங்கள் தான் இன்றைக்கு இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மிக நீண்ட இடைவெளியை ஏற்படுத்துகின்றன என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். காமம் என்றால் இன்றைக்கு நாம் பிறரை பார்க்கக்கூடிய பார்வை, பிறர் மேல் கொண்டிருக்கக்கூடிய ஈர்ப்பு, பிறருடைய பொருட்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு.
பல நேரங்கள் மனிதர்கள் மற்றவர்களை பற்றி சிந்திப்பதிலே அதிக நேரத்தை இன்றைக்கு செலவழித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மற்றவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, என்ன சேலை கட்டி இருக்கிறாங்க, அடுத்தவங்க எந்த இடத்துல பிளாட் வாங்குறாங்க, எவ்வளவு பெரிய வீடு கட்ட பிளான் பண்றாங்க என்றெல்லாம் மற்றவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது காமம். குரோதம் என்றால் நம்மை பற்றி நினைப்பது, நம்மை அழகுபடுத்துவதில், நம்மை பற்றி பெருமையாக பேசுவதில், நம்மை அலங்கரிப்பதில், நம்மை பற்றி தம்பட்டம் அடிப்பதில், நம்முடைய நிறைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பதில் அதிக நேரத்தை செலவழிப்பவர்கள். இது குரோதம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதனால கடவுளை மறந்து விடுகிறோம். மூன்றாவதாக லோத்தம். லோத்தம் என்றால் உலகம். இந்த உலக காரியங்களை அதிகமாக நினைத்து கொண்டிருப்பது, உலகம் தரக்கூடிய இன்பங்களை நினைத்து கொண்டிருப்பது, உலகம் தரக்கூடிய ஆடம்பரங்கள், வசதி வாய்ப்புகள், அந்த சொகுசு அந்தஸ்து இவற்றிலே மூழ்கி கிடப்பது, இந்த உலக பொருட்கள் தரக்கூடிய இன்பங்களிலே மூழ்கி கிடப்பது, அடிமையாய் இருப்பது, இவை கடவுளுக்கு மனிதருக்கும் இடையே மீண்டுமாக நின்று இடைவெளியை ஏற்படுத்துவதாக சொல்லுகிறார்கள். ஆக கடவுள் நம்முடைய இல்லத்திற்கு வருவதற்கு தடையாக இருப்பவை இந்த மூன்று காரியங்கள். கடவுள் நம்முடைய இல்லத்திற்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? 2 காரியங்கள் செய்யணும். ஒன்று, ஜெபம் செய்ய வேண்டும், ஆழ்ந்த ஜெபம் செய்ய வேண்டும். தனி ஜெபம் வேணும், குடும்ப ஜெபம் வேணும். நம்ம யோசித்து பார்ப்போம், இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல ஒவ்வொரு மாலை பொழுதிலும் நம் குடும்ப ஜெப மாலை சொல்கிறோம். எத்தனை பேர் காலையில நம்முடைய பங்கு கோயிலுக்கு, திருப்பலிகளுக்கு நாம் செல்கிறோம். நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருப்பார், ஆண்டவர் நம்மோடு வருவார். இரண்டாவதாக, நாம் குற்றம் உணர்ந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி ஆயத்தமாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய இல்லத்திற்கு வருவார். இன்னைக்கு இயேசுநாதர் நம்ம உள்ளத்துக்கு வரும்னா பெரிய அளவில் பங்களா கட்டணும்னு அவசியம் கிடையாது, விலை மதிப்பற்ற பொருட்களால் அலங்கரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நல்ல வெள்ளை பெயிண்ட் அடிச்சு பளபளன்னு வைக்கணும் அவசியம் கிடையாது, பளிங்குகள்ல போட்டு வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு ஓலை குடிசையில் இருந்தாலும், ஏழை உள்ளத்தோடு வாழ்ந்தாலும் நம்முடைய உள்ளத்தை திறந்தவர்களாக இருக்க வேண்டும். குற்றம் உணர்ந்த உள்ளத்தினரோடு நாம் வாழ வேண்டும். அந்த ஊதாரி மைந்தனை போல, நான் என் தந்தையிடத்திலே செல்வேன், நான் பாவி என்று ஒப்புக்கொள்வேன், அவரிடத்திலே நான் மன்னிப்பு கேட்பேன், கட்டி அவரிடத்திலே நான் தழுவுவேன், என்னை அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் குற்றம் உணர்ந்த உள்ளத்தோடு ஓடோடி வந்தானே. அதனை பார்த்த தந்தையும் தூரத்தில் அவன் வந்து கொண்டிருந்த பொழுதே கண்டு பரிவு கொண்டு ஓடோடி போய் கட்டி அரவணைத்து கொண்டாரே, முத்தமிட்டாரே. அதை போல ஒரு மனநிறைவு இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவரும் நம்முடைய உள்ளத்திற்கு வருவார், நம்முடைய இல்லத்திற்கு வருவார். வந்து என்ன நடக்கும்? மீண்டுமாக இந்த 6 காரியங்களும் நடக்கும். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய நோய்களை சுகப்படுத்துவார், பேய்களை, நம் வீட்டில் இருக்கக்கூடிய நவீன பேய்கள், எந்த விதமான பேய்களாக இருந்தாலும் சரி, அந்த போட்டி, பொறாமை, அகங்காரம், ஆணவம், எந்த விதமான வேறுபாடுகள், பிரிவினைகள் என எல்லாவற்றையும் நம் வீட்டிலிருந்து அவர் துரத்தி விடுவார், நமக்கு மன்னிப்பினை தருவார், இறந்த நம்முடைய எல்லா விதமான உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் உயிர் பெற்றுகளை செய்வார், பகிரக்கூடிய மனப்பான்மையை தருவார், நம் கொண்டிருக்கக்கூடியவற்றை தேவைக்கு மேலுள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை தருவார். அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு அன்றைக்கு சீடர்களோடு அமர்ந்து அந்த வீட்டில் பாதங்களை கழுவி பகிரக்கூடிய மனநிலையை கொடுத்தது போல, பணிவிடை புரியக்கூடிய மனநிலையை கொடுத்தது போல, நாமும் ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வை இன்றைக்கு நமக்கு தருவார். ஆக இந்த 6 காரியங்களையுமே ஆண்டவர் நமக்கு தருவார். எப்படிப்பட்ட மனநிலையோடு இன்றைக்கு நாம் ஆண்டவரை அணுகுகிறோம், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய இல்லத்திற்கு வரவேற்க ஆயத்தப்படுத்துகிறோம். ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில செய்தியில வந்த ஒரு நிகழ்வு, செய்தித்தாள்களில் பகிரப்பட்ட ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, சென்னையில் இருக்கிறாங்க. மிகவும் வசதி படைத்த ஒரு குடும்பம். வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்க, அவருக்கு சொந்தக்காரங்களாம் யாருமே கிடையாது. அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அவனுடைய முதிர்ச்சி காரணமாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். பல இடங்களுக்கு போய் செக்கப்புக்காக போயிருக்கிறாங்க. நோய் சரியானது மாதிரி கிடையாது. மேலும் மேலும் அவர்கள் நலிவடைந்த நிலையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கஷ்டம், வேதனை, படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. இப்படியாக சென்னையில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்றும் அவர்களுடைய நோய் சரியாகாத ஒரு சூழ்நிலையில், இவ்வளவு சொத்து பத்து பணம் வசதிகள் இருந்தோம், நம்முடைய இந்த நோயை சரி செய்ய முடியலை என்று சொல்லி நொந்தவர்களாக அப்படி படுத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் திருநெல்வேலியிலேருந்து ஒரு தொலைபேசி வருது. அம்மா எப்படி இருக்கிறீங்க? நான் என்னத்தை கிடக்கிறேன், இப்படி தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையே இப்படி போச்சே, எனக்குன்னு யார் இருக்கிறா என்று சொல்லி புலம்புகிறார். அப்போ அங்கே கால் பண்ணவர் சொல்கிறாரு, அம்மா நான் வேணா சென்னைக்கு வரேன், நான் வந்து உங்களுடைய நோயை சரியாக்குறேன், ஆனால் நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் செய்யணும், எனக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா நான் வரேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இந்த அம்மாவும்
ஆமா, சென்னையில் உள்ள இத்தனை டாக்டர் பார்த்தே என்னை சரி பண்ண முடியலையா, இவர் என்னை சரி பண்றாராம் என்று சொல்லி கிண்டல் அடித்தவர்களாக அவர் பேசினார்கள். அப்போ அவர் சொன்னாரு, இல்லம்மா நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க, நான் சொல்றபடி நீங்க நடங்க, உங்க நோய் எல்லாம் சரியா போயிடும், இன்னும் ஒரு 10-20 வருஷம் நீங்க மகிழ்ச்சியோடு வாழ்வீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, செய்வீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். சரி வா கிளம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்துட்டாரு. வந்துட்டு இந்த அம்மாவை கூட்டிட்டு ஒரு கார்ல அப்படியே குண்டுகட்டா தூக்கி காருகளை வச்சு, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க அமைதியா வரணும், நீங்க எதை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு. எங்கப்பா போற? சென்னையில நான் எல்லா ஆஸ்பத்திரியும் போயிட்டேன், நீ எங்க என்னை கூட்டிட்டு போற? அம்மா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க அமைதியா மட்டும் வாங்கம்மா, என்கிட்ட கோஆபரேட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. போற வழியில அப்போ அவர் டிரைவர்கிட்ட சொல்றாரு, அப்பா அந்த துணிக்கடை ஓரத்தில் நிறுத்துப்பா அப்படின்னு. துணிக்கடையில போய் இறங்குறாரு. இங்க எதுக்கு இறங்குற? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு அந்த துணிக்கடைக்கு உள்ள போய் ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு எடுத்துட்டு, ஒரு சேலை எடுத்துட்டு உள்ள வராரு. நான் இங்க அவதிப்பட்டு கிடக்குறேன், உனக்கு ட்ரெஸ் முக்கியமா, சேலை முக்கியமா, வேஷ்டி முக்கியமா அப்படின்னு திட்டுறாங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அப்படின்னு. மறுபடியும் ஒரு காரை ஓட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு பழக்கடை ஓரத்துல, தம்பியை வண்டியை நிறுத்துப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு, திருநெல்வேலிக்காரரு. இந்த அம்மாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிருச்சு. நீ என்னென்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, என்னை வச்சு கூத்து எதுவும் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அப்படின்ட்டு அவர் கீழே இறங்கி போய் 1 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ திராட்சை, 1 கிலோ ஆரஞ்சு பழம் இதெல்லாம் பேக்ல வாங்கிட்டு வரார். இந்த அம்மாவுக்கு டென்ஷன் பயங்கரமா ஏறிடுச்சு. இங்க பாரு, இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பண்ண நான் என்ன செய்வேனே தெரியாது, நான் பாட்டுக்கு வீட்டுல இருந்திருப்பேன், என்னை கூட்டிட்டு வந்துட்டு போய் ட்ரெஸ் எடுக்கிறா, பழம் எடுக்கிறா, என்னை வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டாங்க. தயவு செய்து நீங்க அமைதியா இருங்கம்மா, என் கூட வாங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் சரியாயிருமா அப்படின்ட்டு கூட்டிகிட்டே போறாரு. வண்டி ரொம்ப தூரம் கார் போகுது. ஒரு சேரி பகுதிக்கு உள்ள அந்த கார் போகுது. சேரி பகுதிக்கு உள்ள கார் நுழைய முடியாத இடத்துல கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ஓட்டிட்டு போக சொல்றாரு. பயங்கர நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி. இந்த அம்மா அப்படியே பயங்கர பீக்ல டென்ஷன்ல அப்படி இருந்துகிட்டு இருக்குது. அவர் அப்படியே அந்த தெரு ஓரத்துல போயிட்டு, நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த சேரி பகுதியில் ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஒரு குடிசை, அந்த குடிசை ஓரத்துல வண்டியை நிறுத்துப்பா அப்படின்றாரு. இவர் வெளியில இறங்கின உடனே அந்த அம்மா இன்னும் அதிகமா சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னை இங்க இதை விட்டு இறங்கினா கண்டிப்பா நான் இங்கனே செத்துருவேன், என்னை இங்கனை கொல்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்ட்டு இன்னும் சத்தம் போட ஆரம்பிக்குது. இல்லம்மா தயவு செய்து இங்க கேளுங்க, உன் காலில் வேணா விழுவுறேன் அப்படின்ட்டு அந்த அம்மாவை அப்படியே குண்டுகட்டா தூக்கி அந்த ஓலை குடிசைக்குள்ள அப்படியே தூக்கிட்டு போறாரு. அந்த ஓலை குடிசைக்கு உள்ள 2 பேர் படுத்திருக்கிறாங்க, வயதானவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அந்த 2 பேர். ஒரு தாத்தாம் பாட்டி நோயினால பட்சீரை போத்திக்கிட்டு இருமிக்கிட்டு 2 பேர் அந்த வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறாங்க. இந்த பாட்டியை கார்ல இருந்து இறக்கி உள்ள கொண்டுட்டு போனவர் இந்த பாட்டியை மூக்க பிடிக்குது, அப்படியே ஒரு மாதிரி இன்டிஃபரண்டா பிஹேவ் பண்ணுது. போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் வாங்கிட்டு வந்த அந்த சேலைய, அந்த வேஷ்டிய இந்த அம்மா கையில கொடுத்து, இந்த ஐயாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா வேண்டாம் வெறுப்போட அதை வாங்கி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப அந்த ஐயா சொல்றாரு, அம்மா நீங்க 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, எந்த நோய் நொடி இல்லாம நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுமா, நீங்க இருப்பீங்கம்மா அப்படின்ட்டு அவர் வாழ்த்துறாரு அந்த வயசானவர். இந்த அம்மாவுக்கு பாதி நோய் நீங்கிய ஒரு உணர்வு. வாங்கிட்டு போன அந்த பழத்தை எடுத்து இந்த அம்மா கையில கொடுத்து அங்க படுத்திருந்த அந்த வயதான அம்மாவுக்கு நீங்க கொடுங்கம்மான்னு சொல்றாங்க. இந்த அம்மா அந்த படுத்திருந்த அந்த வயதான அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த அம்மா வாங்கிட்டு, என் குல தெய்வனி மகராசி ஆயிருமா, உனக்கு நோயே வராதுமா, உன் சொந்த மந்தம் எல்லாம் 100 ஆண்டு காலுக்கு ஆண்டு காலுக்கு தலைமுறையா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கம்மா, உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராதுமா அப்படின்னு வாழ்த்துறாங்க. அந்த நேரமே இவங்க உள்ளத்துல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு புத்தெழுச்சி. அந்த திருநெல்வேலிக்கார இவரை குண்டுகட்டா தூக்கிட்டு போன அந்த அம்மா அந்த ஒரு நிமிஷத்துல எந்திரிச்சு தன்னால, வா தம்பி நான் நல்லாயிட்டேன், வீட்டுக்கு போகலாம் என்று கூட்டிகிட்டு கார்ல அவங்க நடந்தே வந்ததாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அன்றைக்கு பகிரப்பட்டது. அன்பு சகோதரனே சகோதரியே, இது வெறும் கற்பனை கதை அல்ல, இது உண்மை நிகழ்வு. இன்றைக்கு நீங்களும் நாளும் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான காரியங்களை செய்கிற பொழுது, ஆண்டவர் இயேசுவை போல ஏழைகளுடைய வீட்டிற்குள் செல்கிற பொழுது, அல்லது ஆண்டவர் இயேசுவை ஏழைகள் மத்தியிலே குடிகொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உள்ளங்களுக்கு, நம்முடைய இல்லத்திற்கு அழைக்கிற பொழுது, இது போன்ற அதிசயங்களும் அற்புதங்களும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நம்முடைய இல்லத்திலே நடைபெறும் என்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே,
வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் ஏழைகளின் மீது அக்கறை கொண்டிருப்போம். இயேசு வாழக்கூடிய அந்த நலிவடைந்தோர் மீது, சமூகத்தில் வஞ்சிக்கப்பட்டவர்கள் மீது நாம் ஆர்வமாக இருப்போம். ஏழைகள் மீது கொண்டிருந்த அந்த கரிசனை இன்றைக்கு நம்முடைய கரிசனையாக மாறட்டும். அவர்களோடு தோழமை கொள்வோம், அவர்களுடைய இல்லங்களுக்கு செல்வோம், அவர்களை நம்முடைய இல்லங்களுக்கு அரவணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் தரக்கூடிய இந்த உண்மையான மகிழ்ச்சி, சமாதானத்தை நாமும் சுவைப்போம். வீட்டிற்கு வரவழைப்போம், விருந்தொன்று படைப்போம், விருட்சமாக வாழ்வோம். ஆமென். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை மாற்றிடுமே. ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுமே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உமை நாங்கள் வேண்டுகிறோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். ஆகவே வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து என்றென்றும் பாடுவதாவது. கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பு தருகிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்துடன் நம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து சொல்லுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு விழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளுகிற அமைதியை அருகில் உள்ளவர்களோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருவெளிப்பாடு நூல் 3வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை இப்படியாக சொல்கிறது. இதோ நான் கதவருகே நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறேன். என் குரலுக்கு செவிமெடுத்து கதவை திறக்கிறவர்களோடு நான் உணவருந்துவேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நல்ல நாளிலே அவருடைய இந்த அன்பான அழைத்தலுக்கு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய கருணை பாவர் சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமருள் அடையாளங்களால் புத்தீர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவோடு எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் தோழமையிலும் வாழ வளர சென்று வருவோம். வாழ்வின் வழி தொடரட்டும். இறைவனுக்கு